எல்லாருமே பார்த்துருப்பீங்க. எல்லா வீடியோஸ், நியூஸ் எல்லாத்துலேயுமே இதுதான் பேச்சு. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஆமாங்க, அகமதாபாத்லேருந்து லண்டனுக்கு ஒரு ஃப்ளைட்டில் வந்துட்டு 242 பேர் வந்துட்டு ட்ராவல் பண்ணி போகிறாங்க. நிறைய எதிர்பார்ப்புகளோட போகிறாங்க. எதிர்பாராத விதமாக அந்த ஃப்ளைட்டு மூவ் ஆகி ஜஸ்ட்டு 1 மினிட்லேயே வந்துட்டு கிராஷ் ஆகுது. போய் ஒரு பில்டிங்கில் போய் மோதுது. இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஃப்ளைட் கிராஷாக இப்போ 2025 யாருமே மறக்க மாட்டாங்க. ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அதை வந்துட்டு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஏன்னா இன்னொரு நியூஸ் வந்துச்சுன்னா நம்ம எல்லாமே அதுக்கு போவோம். இதுதான் வந்து இனிமேல் நடக்கக்கூடிய ஒரு நிலைமை நான் சொல்லுவேன். இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இதுதான் நிலைமை. எவ்வளவோ விஷயங்கள்லாம் தாண்டி வந்திருக்கோம். அதே மாதிரி இந்த விஷயத்தையும் கண்டிப்பாக நம்ம தாண்டி வந்துடுவோம். ஆனால் அந்த இழப்புங்கிறது அந்த குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் அதோட வலி என்னன்னு தெரியும். ஸோ அந்த ஃபேமிலிக்காகவும் அங்கே இறந்து போனவங்கள ஆத்மா வந்து சாந்தி அடையவும் எல்லாருமே கண்டிப்பாக ப்ரே பண்ணிக்கோங்க. எல்லாருமே வந்து இந்த வண்டியில் போயிருப்போம். எல்லாருக்குமே பிடிச்சமான ஒரு வண்டி. என்னதான் ரோல்ஸ் ராய்ஸாக இருந்தாலும் சரி, லேம்போர்கினியாக இருந்தாலும் சரி, இந்த வண்டிக்கு முன்னாடி ஒன்றுமே இல்லைன்னு தாங்க நான் சொல்லுவேன். உங்களுக்கு எப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். அது வேற எந்த வண்டியும் இல்லைங்க, நம்மளோட கவர்மெண்ட் பஸ்ன்ட்டு இல்லை, பஸ்ஸு, அதாவது பேருந்து பயணம். இது எல்லாருமே வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய இந்த வச்சு படமும் எடுத்திருக்காங்க, நிறைய ஸ்டோரிஸும் இருக்கு. ஆனால் நமக்கு சொல்லப்படாத ஸ்டோரிஸுங்கிறது நிறையவே இருக்கு. நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் ஆகட்டும், சண்டைகள் ஆகட்டும், எல்லாமே வந்து அந்த பஸ் ஸ்டாப்லையும் அந்த பஸ்லையும் தான் வந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும். அதுலேருந்து நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு பஸ் பயணத்தை பற்றி தான், உண்மையாக நடந்த ஒரு பஸ் பயணத்தை பற்றி தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? சரி, ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ மை டியர் சோல்ஸ், நான் உங்கள் விஜய் திவ்யா. இன்னைக்கு நம்ம என்ன உண்மை சம்பவத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது 1995 நவம்பர் 14 வந்து இந்த சம்பவம் நடந்ததா போலீஸ் வந்து அவங்க ரெக்கார்ட்ல வந்துட்டு பதிஞ்சிருக்காங்க. என்ன சம்பவம் அப்படின்னா, பஸ் நம்பர் 375, அதாவது 375 அப்படிங்கிற பஸ் வந்து மர்மமான முறையில காணாம போயிருக்கிறதா வந்துட்டு ஒரு கம்ப்ளைண்ட் வந்து ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. அது என்ன, எப்படிப்பட்ட இதுன்னு சொல்லி நம்ம இந்த வீடியோக்குள்ள பார்க்கலாம். 1995 நவம்பர் 14 அன்னைக்கு வந்து இது பதிவானதா போட்டிருக்காங்க. அது எங்க அப்படின்னா, சீனால இருக்க பீஜிங் அப்படிங்கிற இடத்துல ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்கு. யூவான் மிங் மியூகான் அப்படின்னு சொல்லி ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்கு. அங்க இருந்து ஷியாங்ஷன் அப்படிங்கிற ஒரு ஹில்ஸுக்கு வந்துட்டு ஒரு பஸ் வந்து போகுது. அதுதான் வந்து 375, அதாவது பஸ் நம்பர் 375. அந்த பஸ்ல வந்து மொத்தம் வந்து 4 பேர் வந்து ஏறுறாங்க. அதாவது பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து 4 பேர் ஏறுறாங்க. யாரு அப்படின்னா, 2 யங் கப்பிள்ஸ், இளம் ஜோடிகள் 2 பேர் ஏறுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு வயசான பாட்டி ஒருத்தங்க ஏறுறாங்க. அப்புறம் இன்னொரு யங்ஸ்டர் ஒருத்தங்க ஏறுறாங்க. இந்த 4 பேர் தான் அந்த பஸ்ல இருக்காங்க. கண்டக்டரையும் டிரைவரையும் தவிர வந்து இந்த 2 பேர் வந்து பஸ்ல இருக்காங்க. ஓகேங்களா? அங்கிருந்து ஏறும்போது ஃபர்ஸ்ட் இந்த யங் கப்பிள் சொன்னேன் இல்லையா, அவங்க வந்து டிரைவர் சீட்டுக்கு பின்னாடி வந்து உட்காந்துட்டு போறாங்க. இந்த பாட்டியும் அந்த பையனும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் ஏறுறோம் இல்லையா, அந்த இடத்துக்கு சைட்ல வந்து உட்காந்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஏறினோடனே வந்து ஸ்டெப்ஸ் சீட் இருக்கும் இல்லையா, அங்க வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ பஸ்ஸும் மூவ் ஆகி போய்கிட்டே இருக்கு. திடீர்னு ஒரு இடத்துல வந்து ஒரு 3 பேர் வந்துட்டு கை காட்டுறாங்க. பஸ்ஸை வந்து நிறுத்த சொல்லி வந்து கை காட்டுறாங்க. அந்த 3 பேர்த்துல பாத்தீங்கன்னா 2 பேர் வந்து ஒருத்தவங்க வந்து தாங்கி பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. கீழே விழுக போறவங்க வந்து நம்ம 2 பேர் இப்படி தோல் மேல கை போட்டு இப்படி போவோம் இல்லையா, வடிவேல் கூட ஒரு படத்துல வந்து போயிருப்பாரு. வந்து இந்த மாதிரி டெட் பாடியை வந்து பஸ்ல கூட்டு போவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு 3 பேர் வந்து நிக்கிறாங்க. அவங்க என்ன ட்ரெஸ், அதாவது அவங்க எப்படிப்பட்ட ட்ரெஸ்ஸிங்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த ஊரோட பாரம்பரியமான ஒரு ட்ரெஸ். இப்போ நமக்கு எப்படி சாரி அந்த மாதிரிலாம் இருக்கு, அந்த மாதிரி சைனால அவங்களுக்கு இருக்கிற ஒரு பாரம்பரிய உடையை வந்து அவங்க வந்து அணிஞ்சிட்டு ரொம்ப பழமையான ஒரு ட்ரெஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ட்ரெஸ்ஸை வந்து போட்டுட்டு ஒரு 3 பேர் இருக்காங்க. 3 பேர்த்துல ஒருத்தர் வந்து கொஞ்சம் மயங்கர நிலைமையில அந்த மாதிரி இருக்காங்க. அவங்கள வந்து 2 பேரும் சேர்ந்து பிடிச்சிருக்காங்க. ஸோ இதை பார்த்தோன்னே டிரைவர் டக்குன்னு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. வண்டியை ஸ்டாப் பண்ணிட்டு மேலே ஏற்றிட்டாங்க, உள்ளுக்குள்ளே ஏற்றிட்டாங்க. இவங்க 3 பேர் எங்கே ஏறுறாங்க அப்படின்னா, கடைசி சீட்டில் போய் உட்காந்துக்கிறாங்க. ஓகேங்களா? கடைசி சீட்டில் உட்காந்துட்டு வச்சு மறுபடியும் பஸ் வந்து மூவ் ஆக ஆரம்பிக்குது. அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, சைனாவில் வந்துட்டு எப்பயுமே நைட் டைம்ல பார்த்தீங்கன்னா அந்த பனிக்காற்றுங்கிறது வீசும் அதிகமாக. ஸோ அப்படி இருக்கிற நேரத்தில் ரொம்பவே வந்துட்டு கொஞ்சம் எல்லாம் அடர்த்தியா பனிமூட்டமா அந்த மாதிரி இருக்கிற டைம்ல வந்து பஸ் வந்து போயிட்டு இருக்குது, வேகமா போயிட்டு இருக்குது. திடீர்னு என்ன ஆச்சு அப்படின்னு தெரியல,
அந்த பாட்டி வந்து இந்த மாதிரி இந்த பையன் வந்து என் பஸ்ஸை வந்து திருடிட்டான் அப்படின்னு சொல்லி பயங்கரமா கத்துறாங்க. பஸ்ஸை நிறுத்துங்க, உடனே நான் போலீஸ் ஸ்டேஷன் போகணும் அப்படின்னு சொல்லி பயங்கரமா கத்துறாங்க. யாருக்கும் ஒண்ணுமே புரியல. அந்த பையனும் ஒரு பக்கம், பாட்டி நான் என்ன பாட்டி பண்ணேன், நான் எதுவுமே பண்ணலையே, ஏன் இப்படி போய் சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் திருன்னு கேள்வி மேல கேள்வியா கேட்கிறான் பாட்டிய. ஏன்னா அவனுக்கு எதுவும் தெரியாது இல்லையா. ஆக்சுவலா அங்க இருக்க யாருக்குமே எதுவுமே தெரியாது. ஆனாலும் அந்த பாட்டி சொன்னதை நம்பி இதுக்கு மேல அவங்கள பஸ்ல வச்சிருந்தா நம்மளால வேலை பார்க்க முடியாது, சும்மா சண்டை போட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இறக்கி விட்டு போயிடுறாங்க. பாதி வழியிலே வந்து இறக்கி விட்டு போயிடுறாங்க. அவங்க வந்து இறக்கி விட்ட உடனே அந்த பாட்டி கிட்ட வந்து அந்த பையன் வந்து கேட்கறான், ஏன் பாட்டி இப்படி என் மேல அநியாயமா பணி சுமத்துனீங்க, இது வந்து எந்த விதத்துல நியாயம், நான் எங்க உங்களோட பர்ஸை வந்து திருடுனேன், கொஞ்சமாச்சும் மனசு வச்சுட்டு பேசுங்க அப்படி இப்படின்னு என்னமோ பேசுறான். அவங்க அவங்க 2 பேத்துக்குள்ள கான்வர்சேஷன் போயிட்டே இருக்கு. அப்பதான் அந்த பாட்டி சொல்றாங்க, ஏன் அப்படி அவங்க சொன்னாங்க அப்படின்னா, அவங்க வந்துட்டு பின்னாடி அந்த 3 பேர் ஏறினாங்க இல்லையா, அந்த 3 பேருத்துல 2 பேத்துக்கு வந்து காலே இல்லையாமா. அதாவது அவங்கள தாங்கி புடிச்சிட்டு வந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அந்த 2 பேத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா கால் இல்லை. அத வந்து விஷயத்த வந்து இந்த பாட்டி வந்து கவனிச்சிருக்காங்க. அதை கவனிச்சுட்டு எப்படா அந்த பஸ்ல இருந்து இறங்குறதுன்ற வழி தெரியாம, ஏன்னா ஸ்ட்ரெயிட்டு நான் பாயிண்ட் டு பாயிண்ட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், ஸோ எங்கேயுமே நிக்காதுன்ற சமயத்துல யாராவது கை காமிச்சாதான் பஸ் நிற்கும் அப்படின்ற இதுல அந்த பாட்டி அந்த அளவுக்குலாம் மைண்ட் எல்லாம் யோசிச்சு சரின்னு சொல்லி அந்த பையன் மேல பழைய போட்டு கீழே இறங்கிட்டாங்க. அதை வந்து அந்த தம்பி கிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அந்த தம்பி நம்பவே இல்லை. அவங்க சொல்லி முடிக்கலுங்க, அந்த பஸ் மூவ் ஆக அந்த பனியெல்லாம் வீசி அந்த கண்ணாடியில வந்துட்டு அந்த இதெல்லாம் படர்ந்துருக்கும் பாத்தீங்களா, நம்ம கண்ணாடியில போய் எழுதுவோம் இல்லையா, அந்த மாதிரி பனி வந்து ஃபுல்லா பஸ்ஸோட கண்ணாடி எல்லாமே வந்து மறைச்சிருச்சு. முன்னாடி தானே வைப்பர் இருக்கு, பின்னாடி வந்து வைப்பர் இருக்காது இல்லையா. அந்த வைப்பர் இல்லாத போதும் அந்த இது கிளீன் பண்ணாமே அந்த 2 பேரும் வந்து இவங்க கீழே இறங்கி நின்று பேசிட்டு இருக்கத அந்த கண்ணாடி வழியா பாக்குறாங்க. ஸோ அப்புறம்தான் வந்து அந்த பையன் வந்து இந்த பாட்டி சொன்னது உண்மைதான் அப்படின்னு சொல்லி நம்புறான். இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, அடுத்த நாள் காலையில ஒரு நியூஸ் வருது. அந்த பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கிளம்பின அந்த பஸ் 375ங்கிற அந்த பஸ் திரும்ப வந்து பாத்தீங்கன்னா இங்க வரவே இல்லை, பஸ் ஸ்டாண்டுக்கு வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நியூஸ் சேனல்லாம் போட்டு பஸ் என்னாச்சுன்னு தெரியல, பஸ்ல இருந்து கண்டக்டரோ டிரைவரை எதுவுமே கான்டாக்டே இல்லை அப்படின்னு சொல்லி நியூஸ் வந்து எல்லா பக்கமும் பரவுது. இதை வந்துட்டு யார் பாக்குறாங்க அப்படின்னா, அந்த பாட்டியும் அந்த பையனும் சொன்ன இல்லையா, அவங்க வந்து பாக்குறாங்க. அவங்க பார்த்துட்டு இவங்களுக்கு தான் உண்மை தெரியும் இல்லையா, அதுல இருந்தது வந்து அந்த ஆத்மாக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியும் இல்லையா. அதனால அவங்க 2 பேருமே என்ன பண்றாங்க அப்படின்னா, அங்க இருக்க நியூஸ் சேனலுக்கு போய் பேட்டி கொடுக்குறாங்க. அந்த பேட்டி கொடுக்கும்போது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, கடைசியா வந்து அவங்கள இறக்கி விட்டு போனதுக்கு அப்புறம் கொஞ்ச தூரம் வந்து எது தாண்டி போச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஏதாவது ஒரு லேண்ட்மார்க் அந்த மாதிரி வந்து போலீஸ் வந்து விசாரிக்கிறாங்க. அப்படி விசாரிச்சுட்டே இருக்கும்போது ஒரு சில விஷயங்கள் வந்து அவங்க கேட்கறாங்க. இந்த மாதிரி எங்க நின்று இருந்தீங்க, அங்க ஏதாவது கேமரா இருந்துச்சா, அது எல்லாமே கேட்கறாங்க. போலீஸும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க சொல்றதை கேட்டு அவங்க கடைசியா எங்க இறக்கி விட்டாங்களோ அங்க போய் நின்று விசாரணை பண்றாங்க. அப்பதான் வந்துட்டு பக்கத்துல வந்து மியூன் அப்படிங்கிற ஒரு குளம் இருக்கு. அந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா அந்த இடத்த கிராஸ் பண்ணும்போது அங்க இருக்க சிசிடிவி கேமரால கண்டிப்பா எல்லாமே வந்து ரெக்கார்ட் ஆயிருக்கணும். ஸோ அந்த நம்பிக்கையில போலீஸும் அங்க போய் நிறைய அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் இதெல்லாமே செக் பண்றாங்க. இதெல்லாம் செக் பண்ணாலுமே அங்க வந்து ஒரு அந்த பஸ் போன டைமிங்ல எந்த கேமராவுமே ஒர்க் ஆகலைங்க. ஸோ அவங்களுக்கும் ரொம்பவுமே கன்ஃபியூஷனா இருந்து நிறைய குழப்பத்துக்கு மத்தியில கடைசியா அவங்க போய் அந்த குளத்திலேயே பாக்குறப்பதான் பஸ் வந்து அந்த குளத்துல வந்து மூழ்கி இருக்கு. மொத்த பஸ்ல வந்து 4 பேர்த்துல 2 பேர் இறங்கிட்டாங்க. அப்புறம் அந்த நடுவுல வந்து ஒரு 3 பேர் இருந்தாங்க. அதுல 2 பேர் வந்துட்டு கால் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னேன் இல்லையா, அந்த 2 பேர்த்த தவிர மீதி எல்லாருமே வந்து அந்த பஸ்ஸுக்குள்ளேயே வந்து இறந்து போயிருக்காங்க. இறந்து அவங்க உடலும் வந்துட்டு அப்படியே சிதைஞ்சு போய் கிடக்குது. எப்படி இப்படி சிதைஞ்சு கிடக்குது அப்படின்னு சொல்லி போலீஸும் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. ஏன் அப்படின்னா இந்த விஷயம் நடந்து ஒரு நாள் தான் ஆகுது. ஒரு நாள்ல வந்துட்டு ஓரளவுக்கு தான் வந்துட்டு நம்ம தண்ணிக்குள்ளேயே இருந்தாலுமே நம்மளோட ஸ்கின் ஆகட்டும் நம்மளோட பார்ட்ஸ் ஆகட்டும் கொஞ்சம் கொஞ்சமா தான் வந்து அது வந்து அழிய ஆரம்பிக்கும். ஒரே நாள்ல வந்துட்டு எப்படி மொத்தமும் சிதைஞ்சு போச்சுங்கிறது போலீஸால கண்டுபிடிக்கவே முடியலங்க. அட் த சேம் டைம் அங்க இருந்து அதாவது அந்த பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து அந்த ஹில்ஸுக்கு போறதுக்குள்ள கண்டிப்பா ஒரு டைமாவது வந்து டீசல்ங்கிறது வந்துட்டு பிடிச்சிருக்கணும். அதாவது அந்த வண்டிக்கு உண்டான எரிபொருள்ங்கிறத அவங்க பிடிச்சிருக்கணும். பிடிச்சிட்டு தான் வந்து ஏறவே முடியும் மலையை. வண்டி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி போய் டீசல் டேங்கை வந்து திறந்து பாக்குறாங்க. அப்பதான் வந்துட்டு ஒரு ஷாக்கிங்கான விஷயம், அந்த டீசல் டேங்க் ஃபுல்லாவே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பிளட்டா இருக்குங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் பிளட்டா இருக்கு. இதை பார்த்துட்டு எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆயிட்டாங்க.
ஏன்னா இந்த மாதிரி விஷயங்களை யாராலையுமே நம்ப முடியாதுங்க. ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான், என்னாலையுமே நம்ப முடியல. ஆனால் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஆக்சுவலாக ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே பிளட்டாக இருந்திருக்கு. போலீஸ் வந்து இப்போ வரைக்கும் கொஸ்டின் மார்க்கில் தான் வச்சுருக்காங்க இந்த விஷயத்த. இது வந்துட்டு எப்படி வந்து பஸ் அவ்வளோ தூரம் யார் இதை பண்ணியிருப்பாங்க, என்ன எதோட தூண்டுதல் பேரில் இது நடந்திருக்கு, இல்லை வேற ஏதாச்சும் பழி வாங்குற மாதிரி, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள், நிறைய கொஸ்டின்ஸோட தான் வந்து போலீஸ் வந்து இந்த கேஸை வந்து முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. இப்போ வரைக்கும் முடிச்சாங்களா இல்லையான்னு தெரியல. ஆனால் இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் வந்து சைனால நடந்திருக்கு. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இதை வச்சு என்ன படம் எடுத்திருக்காங்கன்னு சொல்லியிருப்பேன்னு. எஸ், இது என்ன படம் அப்படின்னா டைரி. அதாவது நான் டைரி கதை சொல்ல, ஆக்சுவலா இந்த கதையை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு நம்ம டைரி படம், அதாவது நம்ம அருள்நிதி சார் அவங்க வந்து ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. ரொம்பவுமே நல்லா ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி படங்கள்லாம் நிறையவே பாருங்க. அப்போதான் வந்து ஒரு சில விஷயங்கள் நமக்கு வந்து தெரியாம இருக்கும், தெரிஞ்சுக்கிட்டா நல்லா தானே. அதனால இந்த மாதிரி படங்களையும் இன்ட்ரெஸ்ட் எடுத்து பாருங்க. உங்களுக்கு வந்து இந்த கதை புரியல அப்படின்னாலும் அந்த படத்தை பாருங்க, உங்களுக்கு புரியும். நான் என்ன சொல்ல வரேங்கிறது உங்களுக்கு புரியும். எத்தனை பேருக்கு அந்த லாஸ்ட் பஸ்ஸில் போன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு நிறையவே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அது ரொம்பவுமே ஒரு த்ரில்லிங்கான ஒரு விஷயம் சொல்லுவேன். அதுவும் கேர்ள்ஸுக்குன்னா இன்னும் த்ரில்லிங்காக இருக்கும். ஏன் அப்படின்னா யாருமே இருக்க மாட்டாங்க. ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா எப்படி சொல்கிறது, 4 சீட்டு 5 சீட்டில் தான் வந்து மொத்தம் 4-5 பேர் தான் உட்காந்துருப்பாங்களே. ஸோ அதை பார்த்தாலே நிறைய பொண்ணுங்க பஸ்ஸில் ஏற மாட்டாங்க. ஆனாலும் ஒரு சில விஷயங்கள், நேரம், சூழ்நிலை இதெல்லாம் காரணமாக இந்த சில சுச்சுவேஷனுக்காக அந்த பஸ்லேயும் போய், அதான் கடைசி பஸ்ஸுங்கிறப்ப இது யாருமே எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அந்த பஸ்ஸில் போய் தான் ஆகணும். எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதுவும் இல்லாமல் அது ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸு. அதாவது நிறைய அனுபவத்தை கொடுக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த அனுபவத்தில் எனக்கு இதுவும் ஒரு அனுபவமாக கிடைச்சிது. அந்த மாதிரி உங்களுக்கும் பஸ்ஸில் போகும்போது புது எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது கிடச்சிருக்கா, புது ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் கிடச்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ எதுக்குமே யாருமே எப்போவுமே யாருக்குமே பயப்படாதீங்க. நீங்கள் கரெக்டாக இருந்தால். ஸோ இதோட இந்த உண்மை சம்பவம் முடியுது. டாட்டா, பை பாய். நெக்ஸ்ட்டு ஒரு உண்மை சம்பவத்தோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பை. ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம கதை சொல்லிட்டா கைஸ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிட்டு போயிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோவும் வந்துட்டு உங்களை வந்து சேரும். நீங்களும் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.